ரைட் அதுமாரி சொல்லிக்கிட்டிங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு சும்மா வந்து கன்டினியூ பண்ணலாம். அப்போ வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தயங் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ தயங் அப்பா ரொம்ப ஷாக் ஆகிருப்பாரு. ஸோ இதோட முடிச்சிடலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்படி சொன்ன கேள்விப்பட்டோன்னா ஸோ தயங் அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வருது. நீ அவனை பிடிச்சி வை. ஸோ நாங்கள் அந்த 5 மினிட்ஸில் அங்கே இருக்கேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். சரி சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஃபோன் தயங்கப்பா. ஸோ அவர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு. இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ தயங்கல சைக்காச்சு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ ஜேகேவை கூப்பிட்றாங்க. மச்சா போதுண்டா. ஐயோ எங்களாலேயே பார்க்க முடியல. ஐயோ டேய் நீலாம் அந்த கல்யாணத்துக்கப்புறம் பார்த்துக்கடா. வீட்டில் போய் ரூமில் போய் பார்த்துக்கோடா. ஏன்டா என் மானத்தை வாங்குற மச்சான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜின்னு இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்காரு. ஜேகே ஜின்னை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் கறி ரொம்ப அழகாக இருக்காளா, செம அழகா க்யூட்டா. ஐயோ அப்பா வலிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. டே இவன் வலிக்க ஆரம்பித்தா விடவே மாட்டான். டே எப்பா சாமி ஜேகே போதும்டா. உன் ஆள் அழகுதான் போதுமா, எங்களை விட ரொம்ப அழகுதான் போதும் எங்களாலேயே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஜேகிட்ட. ஸோ ஜேகே டேய் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை தான் எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. ஜேகே தயம் பார்த்துட்டு தயம் சொல்லு ஜேகே என்ன உனக்கு வேறு ஏதாவது வேணுமா கேட்டேன். ஏதாவது வேறு திங்ஸ் ஏதாவது தேவைப்படுதா? இல்லை ஜேகே எனக்கு எதுவும் தேவைப்படல. ஸோ இப்போதைக்கு இதுவே போதும். தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன் ஓகேவா புருஷா? புருஷனா? ஐயோ சக்கிரியேடா ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஷை ஆகுறான் ஜிகே. ஸோ தயம் லைட்டாக சிரிச்சிட்டு போதும் ரொம்ப ஷை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா தயாங்க ஜேகே பார்த்து. ஸோ ஜேகே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரையுமே. ஸோ தயங்கும் ஜேகேவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த சைட் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே ரிஜிஸ்டர் மேரேஜ்குள்ளே தான் ஸோ எல்லோரும் போகிறாங்க. ஸோ தயங்கும் ஜேகேவும் தான் நிற்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி நிற்கிறாங்க. ஆஃபீஸர் பார்த்துட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகே சொல்லுங்கள் மிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சார் சொல்லுங்கள். உங்களுக்கு கையெழுத்தில் முழு சம்மதம் தானே உங்கள் தயங்க நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு? எஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் எனக்கு முழு சம்மதம் தான். ஓகே ஆஃபீஸர் இப்போ தயங்கை பார்த்து கூப்பிட்றாங்க. தயம் சொல்லுங்கள் மிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சொல்லுங்கள். எனக்கு முழு சம்மதமாக மிஸ்டர் ஜியன்ஜங்குவை மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ஸோ தயங்க சொல்கிறான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை பார்த்து எனக்கு முழு சம்மதம் மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ தயங்க சொல்லணும். ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஓகே ஸோ 2 பேரும் வந்து சைன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸோ 2 பேருமே சைன் போடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஸோ 2 பேத்துக்கு ரிங் கொண்டு வந்தீங்களா மேரேஜ் ரிங் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஜிகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஜிகே பார்த்துட்டு ஸோ மிஸ்டர் ஜியன் ஜங்கு ஜிகே நீங்கள் மிஸ்டர் கின்தயுக்கு ரிங் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜேகேவும் ஸ்மெல் பண்ணிட்டு ரிங் போட்டு விட்றான். மிஸ்டர் ஆஃபீஸர் பார்த்துட்டு ஸோ கின்தயும் நீங்கள் ஜேகேக்கு ரிங் போட்டு விடுங்க மிஸ்டர் ஜியான் ஜங்கு ஜேகேக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தயமும் ரிங்கை போட்டு விட்றான். மிஸ்டர் ஆஃபீஸர் பார்த்து ஸோ நல்லபடியாக உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஸோ வாழ்க்கையை நல்லா ஹாப்பியாக குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருங்க வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் பார்த்து. ஜேகேவும் தயங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம ஹாப்பி அப்படி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மச்சான் அப்புறம் என்ன அப்புறம் ப்ராசஸ் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ ஜேகே ஒரு முறை தான் சரிடா இதுக்கும் போயிட்டு முறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஒரு முறைச்சாங்க. ஸோ ஜேகே முறைச்சாங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைதியாகிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே கார் சவுண்ட் கேட்குது. ஸோ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிகே ஃப்ரெண்ட்ஸ்லாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே ஸோ தயங்க அப்பா வந்துடுறாரு. ஜேகேவும் பார்க்குறேன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். தயங்க பார்த்துட்டு கூப்பிட்றாங்க தயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். ஸோ தயங்கும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏதாவது தொடர்ந்து எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஜேகே அடுத்து என்ன பண்ண போகிறான், ஸோ தயம் அடுத்து என்ன பண்ண போகிறான்
இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள 2 பேத்துல என்ன வரப்போகுது பார்ட் எபிசோடில் பார்க்கலாம். அருமையாக செல்ல குட்டிங்களா. ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாவது கேட்டுருந்துச்சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? டைம் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன்டா. ஓகேவா? ஓகேடா. எனக்கு நம்ம டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் என்ன திங்கள் ஆஃபீஸ் சராங்க போய் ஷிப்போ. பாய்.